ඇතුළේ දාගන්න ඔයා අපිට. අන්න හරි ඒක තමයි. ඒක දැන් ඔක්කොම අපි දැන් මාරකෝල එහාට අදිනවා. එහාට අදිනවා. පෙට්‍රෝල් වැඩි බලන්න. පාරවල් යන අර සර්හා වගේ ෆුල් එකක් දාන්න. එහෙමනම් අපිට දැන් වැඩ කරන්න බෑනේ සර්. ராமசேகர் மகத்துக்கு ஹரி கவுவடி தம்மன දැන්වත් කරමු. இன்றைய எங்களுடைய sorry සර් කියනවනේ දැන් වෙනස් කරලා කියනවනේ වැඩි වෙච්ච කාණ මොචෙන් කියනවනේ දැන් මේක මෙතන මේ ටික අයිසොලේට් කරලා ඔව් කියනවනේ ඒ කියන්නේ මිනිස්සු දැනුවත් කරන්න සර් ඔව් ඒක කියන අනවුන්ස් කරනවනේ අනවුන්ස් කරනවා இன்று எங்களுடைய பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் எங்களுடைய டாக்டர் சூனன் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க எங்களுடைய கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களால் நேற்று இந்த கூட்டத்தில் அந்த மானிட்டரிங் கமிட்டி ஸ்டியரிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு இணங்க முந்த நாள் நடைபெற்ற அந்த ஆன்டிஜென் டெஸ்டில் அந்த பரிசோதனையில் 14 பேருக்கு தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்துவதன் பிற்பாடு நாங்கள் நேற்று கூடிய அவசர கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு இணங்க செய்லான் வீதியிலிருந்து கல்முனைக்குடி செய்லான் வீதியிலிருந்து மாதவன் வீதி உட்பட்ட கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி உடற்பரப்பில் அந்த இன்று அந்த இடங்களை மூடி அந்த நடமாட்டத்தை நாங்கள் தடை செய்து அதனால் இன்று அவர்கள் ஸ்கிரீன் டெஸ்டிங் அது சம்பந்தமான 200 பேருக்கு மேற்பட்டவர்களிடம் இன்று அவர்கள் அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த பரிசோதனையில் ஏறத்தாழ 443 பரிசோதனைகள் செய்யப்பட்டதுல 32 பேருக்கு பாசிட்டிவ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு நிலை. இந்த நிலையில இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னா அதிகமானவர்கள் கல்முனை சந்தை வியாபாரத்தோடு தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலை இன்னும் பல பேருக்கு இருக்கலாம் என்று எங்களுடைய ஆர்டிஎச்எஸ் டாக்டர் சூனன் அவர்கள் மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படியான நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு குறுகிய அளவு பகுதியில் செய்யப்பட்ட இந்த விடயத்தை இன்று பரவலாக்கி இதனை நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு இன்று அவசரமாக நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். இதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு இணங்க ஏற்கனவே செய்லான் வீதியிலிருந்து மாதவன் வீதி வரையிலான பிரதேசத்துக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த அதாவது போக்குவரத்து மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடு ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலை இன்று அந்த கல்முனை ஜாகிரா வீதியினுடைய வடபுறமாகவும் அதே போல கல்முனை ரெஸ்ட் ஹவுஸ் ரோட்டினுடைய தென்புறமாகவும் உட்பட்ட அனைத்து பிரதேசங்களும் இதரை வருகின்ற வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் இந்த பரீட்சையை இன்னும் அந்த பரிசோதனை இன்னும் 2000 பேர் அவர்களுக்கு மட்டில் செய்ய வேண்டிய காரணம் இருப்பதாக மற்றது கல்முனை மாகாட்டில் இருக்கின்ற கடை தொகுதியை சார்ந்தவர்களிடம் எடுக்க வேண்டி இருப்பதன் காரணமாகவும் இதனை அந்த தனிமைப்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே அந்த 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 பகுதிகள் அனைத்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக எங்களால் அறிவிக்கப்படுகிறது. பிரதான வீதிகள் ஊடாக பஸ்கள், வேன்கள் போகலாம், வரலாம், போக்குவரத்து செய்ய முடியும். ஆனால் அந்த கல்முனை எல்லைக்குள் அவர்கள் நிறுத்த முடியாது, இந்த ஏரியாவுக்கு நிறுத்த முடியாது. அவ்வாறே நாளை எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுடைய மக்களிடம் ஒரு பயம் இருக்கிறது. இந்த பிசிஆர் டெஸ்ட் அல்லது அந்த ஆன்டிஜென் டெஸ்ட் செய்கின்ற போது அது அதிகமான வலியை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு பயம் இருக்கிறது. அவ்வாறே அல்ல, நீங்கள் ஒவ்வொருவர் வலியை சென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சிறிய ஒரு வலியும் அதில் இல்லை. மற்றது டாக்டர்மாருக்கும் உங்களுக்கு எந்த விதமான தொடுகை கூட இல்லை. கருவிகள் மூலம், நவீன கருவிகள் மூலமாக அந்த விடயத்தை உங்களுக்கு அதை தேவை என்று சொன்னால் நாங்கள் இப்போ அது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் மற்றது ஏனைய ஊடகங்கள் ஊடாக நாங்கள் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் அதை எப்படி எடுக்கப்படுகிற அந்த விடயங்களை நாங்கள் போடுவதற்கு இருக்கிறோம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனூடாக எங்களுடைய வயதானவர்கள் மற்றவர்களுக்கான உயிரிழப்பு ஏற்படும் போதுதான்
அந்த உயிரிழப்பினால் வரப்போகின்ற விளைவுகளை பற்றி தான் நாங்கள் மிக கவனமாக பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. அதன் காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த சூழ்நிலையை நாங்கள் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் எங்களுடைய சுகாதாரத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்கத்தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அவ்வாறே தொடர்ச்சியாக பள்ளிவாசல்கள் மற்றது பாடசாலைகள் நீங்கள் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஒன்று கூடத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் யாராவது ஒருவர் இந்த நிபந்தனைகளை மீறி வெளியே வருகின்ற போது போலீசாரினால் கைது செய்யப்படுவார்கள். அதே போல இப்போது நாங்கள் இந்த ஒவ்வொரு வில்லேஜ் கமிட்டியும் நாங்கள் இது சம்பந்தமாக உருவாக்கி இருக்கிறோம். அந்த வில்லேஜ் கமிட்டியில அந்த கிராம சேவையாளர் எங்களுடைய டிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அது இயங்கும். அதில் வந்து எங்களுடைய ஒவ்வொரு பகுதி கிராம சேவையாளர், சமூர்த்தி அலுவலர், மற்றது பொருளாதார அபிவிருத்தி அலுவலர், எல்லா அலுவலர்களும் அதுக்குள்ள கிராஜுவேட் ட்ரைனிங்ஸ் எல்லாரும் பெறுவாங்க. ஒரு தொகுதியாக இயங்குவாங்க. யாராவது இந்த மீறுதல்களில் ஈடுபடுகின்ற போது அவர்களுடைய பேர்கள் குறிக்கப்படும். அவர்களுக்கு எதிராக கொரோனா இந்த சட்டத்தின் கீழே சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு அவர்கள் உடனடியாக கொண்டு செல்லப்படுவார்கள். இனி அதோடு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும் தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தப்பட்டாலும் போலீசாரின் ஊடாக ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே போல இந்த நிலைமைகளை அத்தியாவசிய நிலைமைகளை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக எங்களுடைய டிஎஸ் அவர்கள் ஊடாக அந்த ஏற்கனவே சொன்ன அந்த கிராம மட்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் பள்ளிவாசல்களைச் சேர்ந்தவர்கள், பள்ளிவாசலைச் சேர்ந்த நிர்வாகங்களைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் அதில் வருவாங்க. அவங்க மக்கள் அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனூடாக தேவையான பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய படையினர் இராணுவம் முழு பகுதியையும் பெட்ரோல் நடவடிக்கைகளில் பாதுகாப்பு கடமைகளில் ரோந்து கடமைகளில் ஈடுபடுவார்கள். அவர்களும் கைது செய்வார்கள். மீறுபவர்களுக்கு எதிராக கைது செய்வார்கள் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போல இந்த தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய அத்தியாவசிய சேவை தொடர்பான அனைத்து விஷயங்களும் வைத்தியசாலைகள், டிஎஸ் ஆஃபீஸ், அதே மாதிரி கல்முனை முனிசிபல் கவுன்சில், போலீஸ் ஸ்டேஷன் மற்றது எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வளமையை போல சிறிய மட்டுப்பாடுகளோடு அவர்கள் இயங்குவார்கள். அதே போல இந்த ஃப்ரீவியில் ஓடுறார்கள் விழிப்புணர்வு அவங்களுக்கு கூட நாங்கள் செய்வதற்கு இருக்கிறோம். மக்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலைமைகளை வழங்கிக் கொண்டு முழுக்க ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.